Hello everyone. So இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா HTML. HTML அப்படிங்கிறது வந்து ஃப்ரண்ட் அண்ட் டெவலப்மெண்ட்டோட ஒன் ஆஃப் லாங்குவேஜ் ஓகேங்களா. ஃப்ரண்ட் எண்ட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா மூணு லேயர் ஆஃப் லாங்குவேஜஸ் இருக்கும். ஒன்று வந்து HTML, CSS, JavaScript. இதில் HTML அப்படிங்கிறது வந்து கண்டென்ட் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டென்ட்டை வந்து மேனேஜ் பண்ணுறது வந்து இந்த HTML அப்படின்ட்டு தான் பண்ணணும். கண்டென்ட் மீன்ஸ் நம்ம பார்க்குற பேராகிராஃப், ஹெட்டிங்ஸ். இதில் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிளுக்கு எப்படி சொல்லலாம்னா ஒரு பேஜ் எடுக்கிறேன். நான் ஒரு விக்கிபீடியா பேஜ். இந்தியா ஓகே. இது வந்து விக்கிபீடியா பேஜ். இந்த விக்கிபீடியா பேஜில் என்னென்னலாம் கண்டென்ட் இருக்குது அப்படின்னு மட்டும் பார்ப்போம். இதில் பாருங்கள், இந்த இடத்துல வந்து எனக்கு ஒரு லோகோ இருக்குது. இங்கே வந்து ஒரு மெனு பார் இருக்குது. இதுவும் நமக்கு கண்டென்ட் தான். இங்கே இருக்கிற இந்த ஹெட்டிங் இது கண்டென்ட். இங்கே இருக்கிற இந்த இன்புட் பாக்ஸ், இதுவும் சர்ச் பாக்ஸ், இதுவும் கண்டென்ட் தான். இங்கே இருக்கிற எல்லாமே நேவிகேஷன்ஸ் கண்டென்ட். இமேஜஸ், டேபிள்ஸ், நீங்கள் பார்க்குற உங்கள் கண்ணுக்கு விஷுவலாக தெரிகிற எல்லாமே கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. பேராகிராஃப், இமேஜ், வீடியோஸ், நீங்கள் பார்க்குற எவ்ரிதிங் எல்லாமே நம்ம வந்து கண்டென்ட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த கண்டென்ட்டை ஷோ பண்ணுறதுக்கு நமக்கு ஹெல்ப் பண்ணுறது தான் HTML ஓகேங்களா. இது இப்போ எப்படி எடுத்துக்கலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு ஹியூமன் அப்படின்னு நம்ம எடுக்கிறோம் அப்படின்னா இந்த ஹியூமனோட ஸ்கெல்டன் அப்படிங்கிறது தான் இங்கே இருக்கிற HTML அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. ஜஸ்ட்டு வந்து ராவாக தெரிகிற ஒரு ஹியூமன் போன்ஸ். அதை தான் நம்ம வந்து HTML அப்படின்னு சொல்லுவோம். இதில் CSS அப்படின்னா என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா CSS அப்படிங்கிறது வந்து ஸ்டைலிங் ஓகேங்களா. இங்கே இருக்கிறதுல பாருங்கள், சென்டரில் இருக்கிற மட்டும் எனக்கு வந்து மூவ்மெண்ட் ஆகுது. லெஃப்ட் அண்ட் ரைட் வந்து அப்படியே நிற்கிது ஓகேங்களா. இந்த பக்கத்தில் இருக்கிற பேஜும் எனக்கு மூவ் ஆகலை, இங்கே இருக்கிற கண்டென்ட் எனக்கு மூவ் ஆகலை, சென்டரில் இருக்கிற கண்டென்ட் மட்டும் மூவ் ஆகுது. அதே மாதிரி இதில் பாருங்கள், இங்கே ஒரு இமேஜ் இருக்குது, சென்டரில் கண்டென்ட் இருக்குது, அதுக்கப்புறமா ஒரு இமேஜ் இருக்குது. இந்த மாதிரி என்கிட்ட இருக்கிற கண்டென்ட்டை பொசிஷனிங் அண்ட் ஸ்டைலிங் க்ரியேட் பண்ணுறது தான் CSS. CSS மீன்ஸ் கேஸ்கடிங் ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவோம் ஓகேங்களா. இப்போ CSSோட மெயின் வேலை என்ன? இருக்கிற கண்டென்ட்டை எப்படி அலைன் பண்ணலாம், என்னென்ன மாதிரிலாம் ஸ்டைலிங் கொடுக்க முடியும், அதோட சைஸ் எப்படி மாற்றலாம், கலரிங்ஸ் எப்படி மாற்றலாம் ஓகேங்களா. எந்தெந்த இதெல்லாம் மூவ் பண்ணுறதுக்கு அலோவ் பண்ணலாம். இங்கே பார்த்தீங்கன்னா மேலே இருக்கிற ஹெட்டர்ஸ், இங்கே இருக்கிறது மட்டும் மூவ் ஆகும். ஒரு லிமிட்டுக்கு மேலே போனோன்னே அது வந்து ஸ்டக் ஆகிடுச்சு. இதை வந்து ஸ்டிக்கி அப்படின்னு சொல்லுவாங்க. பொசிஷனை வந்து ஸ்டிக்கி அப்படின்னு கொடுக்கும்போது ஒரு சர்டன் லிமிட்டுக்கு மேலே போகும்போது நமக்கு வந்து அது மூவ் ஆகாது ஓகேங்களா. இதுதான் CSSோட மெயின் பர்பஸ். இது இல்லாமல் எனக்கு JavaScript அப்படிங்கிறது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷனல் மேனேஜ்மெண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஓகேங்களா. நீங்கள் வந்து ஏதோ ஒரு வேலை பண்ணுறீங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு எப்படி ரியாக்ட் ஆகணும் அப்படின்னு சொல்கிறத JavaScript அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த இதில் என்ன பண்ணேன்னா இது வந்து நமக்கு காமன் பேஜ். இதில் என்ன பண்ணுறேன்னா நான் வந்து ஒரு ஓகே. இப்போ இங்கே பாருங்கள், எனக்கு இது எல்லாமே ஒரு வெப்சைட். இந்த வெப்சைட்டில் நான் வந்து என்ன பண்ணுறேன்னா, இங்கே பாருங்கள், இமேஜ் ஒரு டைம் டியூரேஷனுக்கு அப்புறமா மூவ் ஆகுதுங்களா. இங்கே பாருங்கள், நான் கிளிக் பண்ணுறேன், கிளிக் பண்ணோன்னே எனக்கு நெக்ஸ்ட் இமேஜஸ் ஷோ ஆகுது. இதுதான் JavaScriptோட மெயின் பர்பஸ் ஓகேங்களா. நீங்கள் வந்து கிளிக் அப்படிங்கிற ஒரு ஈவெண்ட் பண்ணுறோம், எனக்கு கிளிக் ஆகுது ஓகேங்களா. இல்லை எனக்கு வந்து வேறு ஏதாவது பட்டனிங்ஸ் ஏதாவது ஒன்று நான் ஈவெண்ட்டை ட்ரிகர் பண்ணும்போது எனக்கு வேறு மாதிரி ரெஸ்பான்ஸ் பண்ணுது அப்படின்னா இதை JavaScript தான் ஹேண்டில் பண்ணுது அப்படின்னு மீனிங். நீங்கள் கிளிக் பண்ணலாம், சேஞ்ச் பண்ணலாம், சப்மிட் பண்ணலாம், இல்லை கீபோர்டில் ஏதோ ஒரு பட்டனை ப்ரெஸ் பண்ண சொல்லலாம் ஓகேங்களா. அந்த பட்டனை ப்ரெஸ் பண்ணும்போது இப்போ கேமிங்ஸ் விளாண்டோம்னா பட்டனை ப்ரெஸ் பண்ணோடனே அந்த அவதார்ஸ் எல்லாமே மூவ் ஆகும். இந்த எல்லா பாசிபிலிட்டிஸுமே நமக்கு வந்து JavaScript அப்படிங்கிறது தான் பிஹேவ் பண்ணும் ஓகேங்களா. இன்றைக்கி என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு HTML பேஜ் எப்படி க்ரியேட் பண்ணுறது ஓகேங்களா. ஒரு வெப் பேஜோட பேசிக் எப்படி க்ரியேட் பண்ணலாம், அந்த ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி நேமிங்ஸ் கொடுக்கலாம், அதே மாதிரி ஒரு வெப்சைட்டுக்கு எப்படி லோகோ செட் பண்ணுறது. இங்கே பார்த்தீங்கன்னா நேஷ்னல் போர்ட்டல் ஆஃப் இந்தியா அப்படின்றது. இதுதான் நம்ம இந்த வெப்சைட்டோட நேம். அதே மாதிரி இங்கே பாருங்கள், நம்ம நேஷ்னல் ஃப்ளாக் இருக்குது. இதை தான் ஐகான் அப்படின்னு சொல்லுவாங்க. இதை ரெண்டை எப்படி ஜென்ரேட் பண்ணலாம் அப்படின்றத மட்டும்தான் நீங்கள் பார்க்க போகிறோம் ஓகே. நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா என்கிட்ட எடிட்டர் இருக்குது. எல்லாத்துக்குமே எடிட்டர் யூஸ் பண்ணுவோம். இது வந்து விசுவல் ஸ்டுடியோ கோட் அப்படின்னு சொல்லுவோம். இந்த விசுவல் ஸ்டுடியோ கோடில் நான் ஃபஸ்ட்டு ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணுறேன். index.html அப்படின்ற ஒரு ஃபைல் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இந்த ஃபைலில் பேசிக் சின்டெக்ஸ், ஒரு HTMLோட பேசிக் சின்டெக்ஸ் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்க்ளமேட்டரி மார்க் போட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி எனக்கு வந்து ஒரு பேசிக் ஸ்ட்ரக்சரை அது கொடுத்துருக்கும். இதுதான் HTML பேசிக் சின்டெக்ஸ். இதில் பார்த்தீங்கன்னா டாக் டைப் HTML அப்படின்றது இருக்கிற ஃபஸ்ட்டு லைன்
ஓகேங்களா. ஸோ இந்த டாக் டைப் HTML அப்படிங்கிறது வந்து இந்த ஃபைல் HTML5 வெர்ஷனில் எழுதுகிறாங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறதுக்காக யூஸ் பண்ணுறது தான் ஸோ இந்த டாக் டைப் HTML அப்படிங்கிறது. ஸோ நான் சொன்ன மாதிரி தான். ஸோ அதுக்குள்ளே இருக்கிறது ஸோ HTML டேக். அப்போ இதுக்குள்ளே இருக்கிற எல்லாமே HTML டேக்ஸ் எழுதுகிறாங்க. ஸோ கண்டென்ட்டை லோட் பண்ணுறாங்க. ஸோ இந்த HTML ரெண்டு டேக் இருக்கும். ஒன்று ஹெட் டேக், இன்னொன்று பாடி டேக். ஸோ நம்ம ஹியூமன் பாடி மாதிரி. ஸோ ஹெட் இருக்கும், தென் பாடி இருக்கும். இதில் ஹெட் என்ன பண்ணும், பாடி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸோ ஹெட்டை பொறுத்த வரைக்கும் ஸோ அதில் வந்து நம்ம ஹியூமன் மாதிரி ஸோ நம்ம என்ன பண்ணுவோம், ஸோ நம்ம ஹெட்டு என்னெல்லாம் திங்க் பண்ணுது, அந்த ஹெட்டு என்னெல்லாம் பார்க்குது, ஹெட்டு என்னெல்லாம் அதாவது இப்போ என்னென்னலாம் நம்ம சாப்பிட்றோம், ஸோ அந்த டேஸ்ட் எப்படி இருக்குது, இது எல்லாமே நமக்கு அந்த ஹெட்டு தான் டிசைட் பண்ணும். ஓகேங்களா. அதேமாதிரி எதை சாப்பிட்ணும், என்ன ட்ரெஸ்ஸு போடணும், ஸோ என்ன மாதிரி பேசணும், இது எல்லாத்தையுமே ஸோ நமக்கு ஹெட்டு தான் டிசைட் பண்ணும். சேம் அதே மாதிரி தான் ஒரு வெப்சைட் க்ரியேட் பண்ணுறீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டுக்குள்ளே இருக்கிற கண்டென்ட் எல்லாமே என்ன மாதிரி இருக்குது, எங்கே இருந்தெல்லாம் எடுத்திருக்காங்க அப்படின்றத இன்டிமேட் பண்ணுறது தான் ஸோ இந்த ஹெட் அப்படிங்கிற டேகோட வேலை. ஸோ டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேக் அப்படின்னா என்னென்னா, ஸோ ஒரு கண்டென்ட்டை ஷோ பண்ணி காமிக்கிறக்கோ இல்லை ஸ்டோர் பண்ணி வைக்கிறக்கோ யூஸ் பண்ணுறது தான் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ HTML இருக்கிற டேக்ஸ் எல்லாமே ப்ரீ டிஃபைன் டேக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. சேம் அதே மாதிரி XML அப்படின்ற ஒரு ஃபார்மேட் இருக்குது. ஸோ அந்த XMLங்கிறது வந்து யூசர் டிஃபைன் டேக்ஸ். ஸோ டேக்ஸ் மீன்ஸ் இங்கே இருக்கிறது தான். ஸோ ஹெட்டு, டைட்டில், ஸோ மெட்டா, ஸோ இது எல்லாத்தையுமே டேக் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ டேக்னால் ஒரு வேல்யூ இருக்குது அப்படின்னா ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு. ஓகேவா. ஸோ இதில் பாருங்கள், டைட்டில் அப்படின்னு போட்டு டாக்குமெண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா, இந்த டைட்டில் அப்படின்ற ஒரு நேமில் ஸோ டாக்குமெண்ட் அப்படின்ற ஒரு வேல்யூ ஸ்டோர் பண்ணி வச்சுருக்காங்க அப்படின்ற மாதிரி இது மீன் பண்ணும். ஓகேங்களா. ஸோ இதோட மெயின் பர்பஸ் ஸோ டிஸ்பிளே பண்ணி காமிக்கணும். ஸோ அவ்வளோதான். ஸோ இங்கே டைட்டில் அப்படின்ற டேக் என்ன பண்ணால், ஸோ டைட்டில்னால் என்ன, ஸோ ஹெட்டிங். ஸோ இந்த ஹெட்டிங் எங்கே கொடுத்துருக்கோம், ஹெட்டில் கொடுத்துருக்கோம். அப்போ என்னென்னா இந்த வெப்சைட்டோட டைட்டில் தான் டாக்குமெண்ட். ஓகேங்களா. ஸோ இப்போ இதை ரன் பண்ணி பார்க்கலாம். ஸோ நமக்கு என்ன ஷோ ஆகுது அப்படின்றத பார்ப்போம். ஸோ நான் வந்து 2 வேல ரன் பண்ணலாம். ஒன்று வந்து லைவ் சர்வர் கொடுக்கலாம். ஸோ கொடுத்தனாக்க என்னோடய வெப்சைட்டில் ஆட்டோமேட்டிக்காக ட்ரிகர் பண்ணிட்டு ஸோ இங்கே பாருங்கள் மேலே எனக்கு டாக்குமெண்ட் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ இன்னொரு ஆப்ஷன் என்ன அப்படின்னா, ஸோ ரைட் கிளிக் பண்ணிங்கன்னா ஸோ காப்பி பாத் அப்படின்னு இருக்கும். ஸோ காப்பி பாத் பண்ணிட்டு ஸோ புதுசாக ஒரு டேப் க்ரியேட் பண்ணிட்டு அங்கே காப்பி பண்ணதை இதில் பேஸ்ட் பண்ணிட்டு என்டர் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஸோ இங்கேயுமே சேம் அதே பேஜஸ் நமக்கு லோட் ஆகும். ஓகேங்களா. பட் இங்கே சேஞ்ச் பண்ண ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கிறோம். இங்கே வந்து நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணால் அப்டேட் ஆகிற மாதிரி இருக்கும். ஓகே. ஸோ டாக்குமெண்ட் அப்படின்னு இருக்குது. ஸோ நான் என்ன பண்ணுறேன்னா, ஸோ நேம் சேஞ்ச் பண்ணுறேன். ஸோ மை ஃபர்ஸ்ட் வெப்சைட். ஓகே. ஸோ மை ஃபர்ஸ்ட் வெப்சைட். ஸோ இங்கே பாருங்கள், நான் லைவ் சர்வர் ரன் பண்ணது எனக்கு ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணிக்கிச்சு. ஸோ இது வந்து ஆட்டோமேட்டிக்காக அப்டேட் பண்ணாது. ஸோ நம்ம ரீஃப்ரெஷ் பண்ணோம்னா மாறும். ஸோ மை ஃபர்ஸ்ட் வெப்சைட் அப்படின்னு வந்துடும். ஸோ அந்த வெப்சைட்டுக்கு அந்த டைட்டில் சேஞ்ச் ஆகிடுச்சு. ஓகே ஃபைன். ஸோ அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, ஸோ இங்கே பாருங்கள் நேஷ்னல் ஃப்ளாக் இருக்கிற மாதிரி என்னோடய வெப்சைட்டுக்கும் ஒரு லோகோ செட் பண்ணணும் அப்படின்னு சொல்கிறேன். ஸோ அப்போ என்ன பண்ணணும், ஸோ எனக்கு ஒரு இமேஜ் வேணும். ஸோ அதனால் நான் ஒரு இமேஜை ஸோ ஃபைன் பண்ணிக்கிறேன். ஓகேங்களா. ஸோ ஆன்லைனில் இருக்கிற ஏதோ ஒரு இமேஜ். ஓகே. ஸோ நான் இந்த இமேஜை பிக் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் பாருங்கள், ஒரு இமேஜை எடுத்து நம்ம HTML ஷோ பண்ணணும் அப்படின்னா ஸோ 2 வே. ஒன்று டவுன்லோட் பண்ணி ரிலேட்டிவ் பார்த்து யூஸ் பண்ணலாம். அப்படி இல்லைனா ஸோ நம்ம டேரெக்டாக லிங்க் எடுத்துக்கலாம். ஸோ காப்பி இமேஜ் அட்ரஸ் அப்படின்னு போட்டிங்கன்னா ஸோ அந்த இமேஜோட அட்ரஸை காப்பி பண்ணிடும். தென் இங்கே போயிட்டு ஸோ இங்கே என்ன பண்ண போகிறோம்னா லிங்க் அப்படின்ற ஒரு டேக் க்ரியேட் பண்ணுறோம். ஸோ இந்த லிங்க் டேக் எதுக்காக அப்படின்னா, ஸோ ஏதோ ஒரு கண்டென்ட்டை இது கூட லிங்க் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி. ஸோ இந்த லிங்க்ன்றது 2 பர்பஸ்க்காக யூஸ் பண்ணுவோம். ஒன்று வந்து ஸோ லோகோ செட் பண்ணுறதுக்கு, இன்னொன்று வந்து ஸ்டைல் ஷீட் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ CSSஐ கனெக்ட் பண்ணுறதுக்கும் சேம் இந்த லிங்க்கை தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ இப்போ வந்து எனக்கு CSS கனெக்ட் பண்ணல. ஸோ நான் ஐகான் லோட் பண்ண சொல்லியிருக்கேன். ஸோ ஐகான் அப்படின்னு போட்டு ஸோ இங்கே அந்த இமேஜோட URL நான் பேஸ்ட் பண்ணியிருக்கேன். ஸோ இதில் ரில் அப்படிங்கிறது வந்து ரிலேஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதில் HREF அப்படிங்கிறது வந்து ஹைப்பர் ரெஃபரன்ஸ். ஸோ ஏதோ ஒரு இடத்துலேருந்து நான் ரெஃபரன்ஸ் எடுத்திருக்கேன் அப்படின்னு சொல்கிற மாதிரி. ஓகேங்களா. ஸோ இப்போ இங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னா இங்கே பாருங்கள் என்னோடய வெப்சைட்டில் அந்த லோகோ இங்கே செட் ஆகிடுச்சு. ஓகேங்களா. ஸோ இந்த இடத்துல ரீஃப்ரெஷ் பண்ணிங்கன்னா சேம் அங்கே என்ன இமேஜ் கொடுத்தோமோ அந்த இமேஜை இங்கே லோட் பண்ணியிருக்கு. ஓகேவா. ஸோ இதுதான் ஃபஸ்ட்டு ஒரு HTMLோட மெயின் பேசிக்காக இருக்கிற ஒரு கான்செப்ட். ஸோ டைட்டில் அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட்டுக்கு க்ரியேட் பண்ணுற டைட்டில். ஸோ இங்கே கொடுக்குற ஐகான் அப்படின்னா ஸோ அந்த வெப்சைட்டுக்கான ஐகான் அப்படின்னு சொல்லுவோம். ஓகேங்களா. ஸோ இதுதான் பேஸ். ஓகேவா. ஸோ இந்த இதை ட்ரை பண்ணி பாருங்கள். ஸோ கரெக்டாக இருக்குது அப்படின்னா ஓகே ஃபைன். ஸோ அப்படி இல்லை ஏதாவது ஒரு டவுட் இருக்குது அப்படின்னா ஸோ கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நான் வந்து அதை கிளாரிஃபை பண்ணுறேன். ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வீடியோஸில் ஸோ அடுத்த டாபிக்ஸ் வந்து நம்ம 1 by 1 கவர் பண்ணலாம். ஓகே. தேங்க்யூ கைஸ். பாய்.